வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு வெண்பொங்கல் பண்ண போகிறோம். வீட்டில் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா யோசிக்க வேண்டியதில்லை. இது நம்ம சாதாரணமாக பண்ணுற வெண்பொங்கல் டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் சாதம் வாஷ் பண்ண பாசிப்பருப்பை சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். இப்போ இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த சாதத்தில் லைட்டாக முங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. இந்த பொங்கலை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். இப்போ சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தாளிப்பை வெண்பொங்கலில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக மீதமான சாதத்தில் சுவையான வெண்பொங்கல் ரெடி. மீதியான சாதத்தை வச்சு ரொட்டி பண்ண போகிறோம். இது நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப் மீதமான சாதம் சேர்க்குறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம், மீடியம் சைஸ்ல ஒரு கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டிருந்தா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. வெங்காயம் கேரட்ல எல்லாம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. மாவு இன்னும் தளர்வா இருக்கு. இன்னும் மறுபடியும் மாவு சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு. நம்ம எடுத்த மாவுல இந்த அளவு மாவு மீதி இருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு எவ்வளவு மாவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம ரொட்டியை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரொட்டியை தட்டுறதுக்கு வாழை இலையோ பட்டர் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வாழை இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த அளவு மாவு எடுத்து கையிலையும் லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கங்க. தொட்டுட்டு இதை ரவுண்டாக தட்டிக்கலாம். ரொம்ப திக்கா தட்டாதீங்க. கொஞ்சம் மெல்லிசா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓரங்கள்லாம் லைட்டாக லெவல் பண்ணி விட்டுருங்க. ரவுண்டா தட்டியாச்சு. இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு தட்டி வச்ச ரொட்டியை இலையோடைய
இப்படி சேர்த்துட்டு மெதுவாக எடுத்துருங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. மேலையெல்லாம் ஓரளவு ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். சாதம் மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். அந்த சைடும் வேகட்டும். அந்த சைடும் ரொட்டி வெந்துடுச்சு, எடுத்துடலாம். மீதமான சாதத்தில் சாஃப்டான டேஸ்டான ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொட்டியை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் ரைஸ் போண்டா பண்ண போகிறோம். வீட்டில் மீதி விழுந்த சாதத்தை வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த போண்டாவை செஞ்சிடலாம். மீதியான சாதம் 1 கப் வச்சுருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சாதத்தை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி தோல் நீக்கினது. இதை வந்து தண்ணி சேர்க்காம கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. கொரப்பாக அரைச்சாச்சு. இதில் சேர்த்துடலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாயில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவுனது, கொத்தமல்லி இலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம். இது கூட 3 ஸ்பூன் கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிடணும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சுக்கணும். தண்ணியே சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்ல எண்ணெயில் உருட்டி போடுற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப தண்ணியை ஊற்றிடாமல் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக உருட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உடனே பிரட்டி போட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரட்டி போடணும். இப்போ ஒவ்வொரு போண்டாவாக பிரட்டி போட்டுடலாம். மீதமான சாதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த போண்டாவை சட்டுன்னு உடனே ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்நாக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பிரட்டி போட்டு லைட் ப்ரௌனாக வந்தவுடனே எடுத்துடலாம். நல்லா பிரட்டி போட்டு லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டன்ட் ரைஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுவையான இன்ஸ்டன்ட் ரைஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.